விஜயின் செய்திகளுக்காக செங்கேணி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளம் பருவ பெண்களுக்கான HPV தடுப்பூசி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரியில் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பயர் கூட்டு தியானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இளம் பருவ பெண்களுக்கான HPV தடுப்பூசி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆஜ்மீர் நகரில் நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதுக்கு உட்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டார். இந்தியாவில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முக்கிய புற்றுநோயாக உள்ளது. சுமார் 99.7%. இந்த நோய் மனித பாப்பிலோமா வைரஸ் மூலம் ஏற்படுகிறது. தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இது கருதப்படுகிறது. இந்த தடுப்பூசி 3 மாதங்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வழங்கப்படும். அதன் பின்னர் வழக்கமான வியாழக்கிழமை தடுப்பூசி நாளில் வழங்கப்படும். பெற்றோர்கள் ஒப்புதல் பெற்ற பின்னரே இளம் பருவ பெண்களுக்கு இந்த தடுப்பூசி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியில் இருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின்னர் நாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையில் இருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும். அங்கிருந்து விமான நிலையம் அருகில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில்லில் நடைபெறும் ஆன்மீக மகோற்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் மதியம் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை குறித்தும் டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை பகுதிகளில் பாதுகாப்பு கருதி தேவையற்ற வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் மற்றும் அதன் அருகில் உள்ள சாலைகளில் பிரதமர் விழாவில் கலந்து கொள்ள வரும் வாகனங்களை தவிர வேறு எவ்வித வாகனங்களும் நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை செல்வதற்கும் வாகனங்களை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் விவிஐபி மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தாகூர் கலை கல்லூரி மைதானம், அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமா முனிவர் கல்லூரி மற்றும் தாகூர் கலை கல்லூரி மைதானம், தீயணைப்புத்துறை சமுதாய கூட மைதானம், மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மைதானம், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலை கல்லூரி மைதானம், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, ஈசிஆர் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகை நாளான நாளை விமான நிலையம் நோக்கி செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக
தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுவை அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷட்டில் பஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு வருகின்ற போது இதையே தான் நாங்கள் பண்ணோம். முதல் பயணம் அவர் அரசியல் பொதுக்கூட்டத்திற்காக வருகின்ற போது முதல் முறையாக ஏர்போர்ட் மைதானம் தான் 2018ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினோம். அதே இடத்தில் மீண்டும் புதுச்சேரி அரசின் சார்பாக நலத்திட்டங்களும் மற்றும் பூமி பூஜை போன்ற நிகழ்வுகளெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்ற காரணத்தினால், மக்கள் அதிகம் கூடுகின்ற காரணத்தால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசினால் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல வைக்கிறோம். ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பயர் கூட்டு தியானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனை ஒட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 58ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் பயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீம்பிழம்பின் ஒளியில் மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். லாஸ்பேட்டை மத்திய விளையாட்டு ஆணைய அரங்கில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மத்திய அரசு நிறுவனமான இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. அந்த விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் பல்வேறு முறைகேடுகளும் தவறுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கி வரும் நிலையில் அதிகாரிகள் புழு பூத்த அரிசி, கோதுமை, தண்ணீரை கொண்டு சமையல் செய்து மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். இதனால் மாணவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் இதனை கண்டிக்கிறோம். இந்திய விளையாட்டு அரங்கில் உண்ணும் உணவில் புழு உள்ளது என்பதை புதுச்சேரி ஆளுநர் இதை விசாரிக்க வேண்டும் என்றும் விளையாட்டு மாணவர்களை காத்திட வேண்டும் என்றும் புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் இயக்கங்களும் இந்த கொடுமையான விஷயத்தை கையில் எடுத்து விளையாட்டு வீரர்களை காக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒதியம்பட்டில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் பூத் நம்பர் 39இல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தெருமுனை பிரச்சாரத்தை வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் மற்றும் பொறுப்பாளர் தமிழரசன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் பிரதமர் வருகையை ஒட்டி லாஸ்பேட்டை சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கொடி கம்பங்களால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். லாஸ்பேட்டையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி வருகை நிகழ்வை முன்னிட்டு பாஜகவினர் லாஸ்பேட்டை பிரதான சாலைகளில் கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்களை நிறுவியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. அருகிலுள்ள கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பொது முகாம்கள் செல்லும் வழிகள் நெருக்கடியாகி பொது போக்குவரத்து பேருந்துகள் சாலை வழியாக இயக்கப்பட முடியாமல் நிலைமை தீவிரமாக உள்ளது. பொதுமக்கள் முக்கியமான இடங்களுக்கு செல்லும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி கொடி நட நிகழ்வுக்கு அனுமதி கேட்டபோது காவல்துறை அதை மறுத்தது. ஆனால் தற்போது பாஜகவிற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பு செயல்பாட்டில் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளர் மீது மேலிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பொதுமக்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை விடுத்து சாலை பயணத்தில் கவனமாக இருக்குமாறு வேண்டியுள்ளது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் மாசி மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மதியம் 12 மணி அளவில் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில், 7ஆம் ஆண்டு 6வது மாதமாக மாசி மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவாலய இளங்கோவன், தியாகி புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், ஆர்ஜிஎம் சண்முகம், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, பாலாஜி, கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலார் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் மற்றும் பாலாஜி குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கூட்டுறவு துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கூட்டுறவு துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து தற்போது துணை பதிவாளராக ஓய்வு பெறும் பெண் அதிகாரி சாய் கீதா ராணியின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் இளநிலை கணக்கு அதிகாரி மகிழா இடமாறுதலை முன்னிட்டு வழி அனுப்பும் விழா என இருபெரும் விழா கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அதிகாரி தனலட்சுமி, துணை பதிவாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இருவருக்கும் நினைவு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய இளங்கோவன், கூட்டுறவு துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் சாய் கீதா ராணியின் தன்னலமற்ற சேவை பாராட்டுக்குரியது என புகழாரம் சூட்டினார். மேலும் பள்ளி, கல்லூரி பருவம் போல பணியில் ஓய்வு என்பதும் ஒரு பருவம் என்றும் அதனை வயது மூப்பு ஓய்வு என கருதாமல் இன்முகத்துடன் வரவேற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என வாழ்த்தினார். இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் பணி நிறைவு பெறும் மற்றும் மாறுதலாகி செல்லும் 2 பெண் அதிகாரிகளையும் தனது காரிலேயே அவர்களது வீட்டிற்கு அனுப்பி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மரியாதை செலுத்தியது அதிகாரிகள் அரசு துறைகளில் முன்மாதிரியாகும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. வள்ளலார் சங்கம் சார்பில் ஸ்ரீ விஜயநந்தினி வாடகை நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு மாதமும் மாச பூசத்தினை முன்னிட்டு சாரம் அண்ணாமலை ஓட்டல் எதிரில் உள்ள ஸ்ரீ விஜயநந்தினி வாடகை நிலையம் என்ற இடத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதேபோன்று மாசி மாத பூசத்தை முன்னிட்டு இன்று காலை 11:30 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. இதில் கார்த்திகேயன், விஜயநந்தினி, தட்சிணாமூர்த்தி, ராஜகோபால், சிவமணிகண்டன், சாய், முருகன், வாணி, மாலதி, விஜி, ரமாதேவி, பார்த்திபன், நாகராஜ், சதீஷ், சந்தானம், ரஜினி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 15,100 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,20,800 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,970 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் இளம் பருவ பெண்களுக்கான HPV தடுப்பூசி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரியில் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பயர் கூட்டு தியானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.